ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஜஸ்ட்டு ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்திங்கன்னா போதும். ஒன்றும் அதிகமாக இருக்கும், அப்படியே கூட சேர்க்கலாம். பட் இந்த மாதிரி இருந்தால் கிட்ஸ் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க, அதனால தான். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த ஓட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணக்குள்ளே இந்த கட்டிகள்லாம் சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணக்குள்ளே அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி போய் ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இங்கே பேஸ்டரைஸ்டு மில்க் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்தியாவில் இருந்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு நல்லா மிதமான டீயில் வச்சுடுங்க. ரொம்ப ஹை வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா 5 டேட்ஸு, கொஞ்சம் உலர் திராட்சை, அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 முந்திரி பயிறு, வால்நட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இது ஹனி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா போதும். இது நல்லா கிரைண்டாக இருக்கும். இதை இப்போ அந்த ஓட்ஸில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சாப்பிட போக்குள்ள வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம், குட்டி பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.